ஜாக்கிரதையா இருங்க கேப்டன் யமட்டோ. இது கடைசி 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து நம்மள தவிர இங்க யாரும் இல்ல. இப்போ நீ எப்படி உணர்ற? இவனை நான் எதிர்பார்க்கல. என்னால நம்பவே முடியல. அதாவது அந்த அகாட்ஸ்கியோட ஸ்பை இந்த காபூட்டோவா? சாஸ்கேவை பத்தி சில தகவல்கள் வேணும். அந்த ஒரோச்சிமாரு எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். காத்து சத்தம் மட்டும்தான் கேக்குது, அவங்க என்ன பேசுறாங்கன்னே கேட்கல. முட்டாள் மாதிரி பேச. இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது சாதாரண முயல் தான். இந்த பேச்சுவார்த்தை இப்படியே தொடர்ந்தா என்ன கண்டுபிடிச்சிருவான். முடியும். அது காபூட்டோங்கிற விஷயத்த மறந்துட்டியா? இவனை சமாளிக்கிறோம்னா நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். நான் இப்படி தனியா உங்களை சந்திக்க வந்தேன்னு யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ஒரோச்சிமாரு என்ன சும்மா விடும். எப்படியாவது புடிச்சாகணும். உங்க 2 பேரோட பேச்சுவார்த்தையும் கேட்டேன். ரொம்ப வினோதமா இருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில நானு ஒரோச்சிமாரு, இவன் தான் அந்த ஒரோச்சிமாருவா? நல்ல வேலை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வேஷத்தை கலைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வருது. நம்ம சந்திச்சு பல வருஷம் ஆயிடுச்சுல்ல சாசுரி? அப்படின்னா நீ காபூட்டோவை ஃபாலோ பண்ணிக்கிட்ட. இவர சிக்னல் கொடுத்தனா நல்லா இருக்கும். சிக்னல் வந்தாச்சு. இந்த முகத்தெல்லாம் என்னால மறக்க முடியுமா என்ன? கூடவே 9 tail fox வந்திருக்கு. பிரமாதம். Well, it's you again. 2 பேர்ல யாரு அதிக பலசாலியா இருக்காங்கங்கறத பாத்துருவோமா? நருட்டோவா இல்ல சாஸ்கேவா? ஒழுங்கா சாஸ்கேவை திருப்பி கொடுத்துற, இல்ல நான் நடக்கிறதே வேற. யாருமே பழச நினைச்சு அழ மாட்டாங்க. போதும், வாய மூடு. மத்தவங்களோட உணர்ச்சியை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அந்த சாஸ்கே உச்சிகாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அத கஷ்டப்பட்டு போராடிதான் நீங்க சம்பாதிக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். நருட்டோ, உனக்கு என்ன ஆச்சு? ஓ அப்படியா? நான் சொன்ன மாதிரி நடந்திருக்க போல இருக்கு. மாஸ்டர் ஜிராயா, நீங்க இது வரைக்கும் எத்தனை டெயில்ஸ பாத்திருக்கீங்க? எல்லா எலும்புகளையும் 2 கைகளையும் உடைச்சுக்கிட்டேன். உடம்புக்குள்ள இன்னும் சில உறுப்புகள் செயல் இழந்தது. அதுவும் நான் சாதாரணமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது. கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுனாடை என்ன வெளுத்து வாங்கிட்டான். நானும் நருட்டோவும் பயிற்சி எடுக்கும் போதுதான் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது. அப்பதான் அதோட 4வது டெய்ல நான் அவனுக்குள்ள இருக்கிற கோவம் ட்ரிகர் மாதிரி வேலை செய்யும். அவனுக்குள்ள இருக்கிற கோவம் அதிகரிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற டெய்ல்ஸும் அதிகரிக்கும். செஞ்சுட்டு வருது. மொத்தமா எப்ப உடையும்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த க்ளோக் தானா மறைஞ்சிருச்சு. நருட்டோக்குள்ள இருக்கிற 9 tailed foxோட சக்கரா அவன் காயங்களை குணப்படுத்த ஆரம்பிச்சது. ஆனா ஒவ்வொரு தடவையும் உடம்புல இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டு அது சீக்கிரமா குணமாச்சுன்னா, அதனாலதான் இந்த மிஷனுக்கு நாங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். யமட்டோ, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நருட்டோ அவனோட கழுத்துல முதல் ஹொக்காகேவோட நெக்லஸ் போட்டிருப்பான். ஜிஞ்சுரிக்கிஸ்க்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி இருக்கும். அதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற டெய்ல்டு பீஸ்டுக்கு தான் நன்றி சொல்லணும். நருட்டோ, அடுத்து என்ன பண்றது? உன்னை பாதுகாக்கிறதுக்கு இவனை எதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு இப்பதானே எனக்கு புரியுது. இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இப்ப எனக்கு உதவியா இருக்கு. பீஸ்டுகளை முழுமையா கட்டுப்படுத்துற சக்தியும் அவருக்குள்ள ஒளிஞ்சிருந்தது. அவர் தான் முதல் ஹொக்காகே. முதல் ஹொக்காகேவோட உடம்புல இருக்கிற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் நான் கலெக்ட் பண்ணேன். அதை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் நான் பண்ணேன். 16 குழந்தைங்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட செல்ஸ்குள்ள அந்த டிஎன்ஏவை செலுத்தினேன். ஆனா அவங்களோட உடல்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஏத்துக்கவே இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது. 4 pillar prison jutsu. கேப்டன் யமட்டோ எப்படி இதை பயன்படுத்தினார்? இன்னும் அடையல.
நருட்டோ கூட இவனை நேரடியா மோதவிட்டு சாஸ்கே உனக்கு சொந்தம் கிடையா. சாஸ்கேவை உன் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் நண்பரை பத்தி அப்படி பேசுவ? நிலைமை மோசமாயிடுச்சு. இந்த சக்கராவை என்னால நம்ப முடியல. கலக்குறியே. இது ஜின்ஜுருக்கியோட சக்தியா தான் இருக்கணும். என்னால அதை உணர முடியுது. There's no question. It's the Nine Tails cloak. 3 tails. Interesting. அதை வச்சு மட்டுமே அவன் இவ்வளவு பயங்கரமா தாக்கியிருக்கான். Wood style jutsu. சாய், அவளை பிடி. உனக்கு ஜின்சுருக்கியோட சக்தி கிடைச்சிருந்தும் இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுமா? Are you all right? Yeah, I'm fine. He's on the other side already. He went running off after Orochimaru. What's that smoke? Wood clone jutsu! Wood style! Domed wall jutsu! Naruto. The thing. Damn it. It's trying to assume the complete form of the Nine Tails. அது நருட்டோவோட உடம்ப அதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்திக்குது. ஒரு அடியில இந்த அளவுக்கு அதிர்வலையா? இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி? நீங்க நருட்டோவை பத்தின ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு சொல்லுங்க. இங்க நடக்கிற எதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி நிலைமையை சமாளிக்கதான் நான் இந்த மிஷனுக்கே வந்திருக்கேன்.
ட்ரிபிள் ராஷமோன். இவங்க சண்டை இவ்வளவு தீவிரமா இருக்கிறதால என்னால கிட்ட கூட நெருங்க முடியல. ஆனா அது கன்சுமிட்டுற நேரத்துல உடைஞ்சு போச்சு. நாருட்டோ, என்னோட ஸ்னேக் ஸ்வாட பயன்படுத்தி எதுவுமே பண்ண முடியும். It's some kind of epic battle between two monsters. அந்த சாஸ்கேவை காப்பாத்துறதுக்காக நருட்டோ இவ்வளவு தூரம் போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ கவலைப்படாத சாக்குரா, சாஸ்கே இனி என்னுடைய பொறுப்பு. நருட்டோ இப்போ மாயமாயிட்டான். இப்போ அங்க இருக்கிறது வெறும் அந்த மான்ஸ்டர் மட்டும்தான். I always stand behind what I say. இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்க. சாக்குரா எங்க போற? நில்லு. நாருட்டோ வேண்டாம். நீ கவலைப்படாத, சாஸ்கேவை நான் காப்பாத்துறேன். நான் கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இதை உடனே நிறுத்து ப்ளீஸ். அடுத்து அவன் என்ன பண்ண போறான்? இது எனக்கு கிடைச்சிருக்க அற்புதமான வாய்ப்பு. Naruto. It's time for me to go. Hokage style Elder Jutsu. 10th Edict on Enlightenment. Covered with wounds. His wounds are slow to heal.